திமுக தலைவர் ஸ்டாலின் சரியில்லைன்னு தான் நீங்கள் வரீங்க, அப்படிதானே வரீங்க? நான் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னேன். ஸ்டாலின் உச்சத்தில் இருந்து சினிமாவிலேருந்து நடித்து 10,000 கோடி சேர்த்தேன்னு சொன்னாரா உங்ககிட்ட? சேர்த்தேன்னு சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை. அவர் நான் இவ்வளோ தான் வருமானம் சம்பாதிச்சிருக்கேன்னு ஒன்று சொல்கிறாரு, அவ்வளோதான். அவருக்கான வருமானம் என்ன? அவர் எம்எல்ஏவாக இருந்து சம்பாதிச்சது. எம்எல்ஏவாக இருந்து என்ன சம்பாதிச்சது? எம்எல்ஏவாக இருந்து அவருக்கு வந்த வருமானம், தட் மீன்ஸ் மாச சம்பளம். அமைச்சராக இருந்து வந்த மாச சம்பளம். இப்போ முதலமைச்சருக்குன்னு ஒரு மாச சம்பளம் கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு அவர் ஒரு கணக்கு கட்டுறாரு. இல்லை, இவர்கிட்ட இருக்கிற கால முடிச்சிடறேன். அதில் உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைச்சிங்க ரைஸ் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதில் ஒரு டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க. வேட்பாளர் பட்டியலில் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இளைஞர்கள் சீரழிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பேசுறாரு. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வெளியில் வந்தவருக்கு எம்எல்ஏ சீட். நீங்கள் தான் தமிழ்நாட்டை சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வர போறீங்கன்னா அப்போ நீங்களும் எல்லா கட்சியும் மாறின்னு சொல்லிட்டு வந்துருங்க. நானும் எல்லா கட்சியும் மாதிரியும் என்கிட்டையும் நிறைய குறைபாடுகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, நானும் வந்து வருமான வரித்துறையை ஏமாத்திருக்கேன், என் கட்சியிலையும் குற்றவாளிகள் தான் வேட்பாளர்கள் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் ஒரு புனித பசுவை உங்களை காட்டுறீங்கல்ல, ஊரில் இருக்க எல்லாரும் அயோக்கியம், நான் மட்டும் எவ்வளோ பெரிய யோக்கியம் தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்களுடைய முதல் தேர்தலே அது பல்லிழிக்கிறது. அப்போ நீங்கள் மாற்றம் என்று மக்களை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறத நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய ட்ரோல்ஸ் அப்படின்றதெல்லாம் கவனிக்கும் போது அதில் வந்து அதிகபட்சமாக பொருத்தி பார்த்த விஷயம் அப்படின்றது விஜய் அவர்கள்கிட்ட இந்த கார் இருக்கு, அதில் ஆரம்பிச்ச டிவிஎஸ் இல்ல முதலமைச்சர் கிட்ட ஒரு கார் கூட சொந்தமா இல்லையான்ற கேள்வி வைக்கிறேன். கார் இல்லைன்னு அவர் எங்க சொன்னாரு? அவர் அஃபிடேவிட் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அவர் அஃபிடேவிட் தெளிவாக இருக்கா என்கிட்ட இருக்கு, எடுத்துறேன். அது சில மீடியாக்கள் வன்மத்தோடு பரப்பிய செய்தி. நான் ரொம்ப தெளிவாக ஒரு நீங்க எடுங்க, நீங்க அஃபிடேவிட்டை எடுத்துட்டு தெளிவான முழுமையான அஃபிடேவிட்டை படிச்சுட்டு கேள்வி கேளுங்க. விஜய் என்ன கார் வச்சிருக்கிறாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சினிமாவில் நடித்தவர், நிறைய சம்பாதித்தவர், அவர் BMW வச்சுருக்கலாம், எல்லாமே வச்சுருக்கலாம், எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. நான் கேட்ட கேள்வி தார்மீகமான கேள்வியா இல்லையா, அது மட்டும்தான் பதில். நீங்கள் நல்ல நடிகர், நல்ல என்டர்டெய்னர், இன்றைக்கும் விஜய் படம் போட்டால் நான் கூட டிவியில் உட்காந்து பார்ப்பேன், சேனலை மாற்றாமல். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்ல என்டர்டெய்னர், அதுக்காக உங்கள் கையில் என்ன செய்ய முடியாது, ஆட்சி கொடுக்க முடியாது. என்னுடைய பார்வை. ஓகே, இப்போ நேற்று அவர் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு வில்லிவாக்கம் வராமலே அவர் திரும்பிட்டாரு. ஆதவர்ஜுன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. கொளத்தூர்ல காவல்துறை வந்து இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய பிடியில தான் இருக்கு, நேற்று சரியான ஒரு அமைப்பு இல்லை அந்த இடத்துல அப்படின்றாரு. அந்த குற்றச்சாட்டுகளையும் எப்படி பார்க்குறது? எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, ஆடத் தெரியாத நாட்டிய கலைஞர், ஆடத் தெரியாத நாட்டிய கலைஞர் தெருக்கோணல் என்று சொன்னார். அப்படி வச்சுக்கோங்க. இது கொச்சையாக ஊரில் சொல்லுவாங்க, நான் அப்படி சொன்னால் நல்லா இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். அப்படித்தான் விஜயும் ஆதவர்ஜுனாவும் பேசுறது. மக்களை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. வெயிலில் நின்னா வேத்து ஊற்றும், வெயிலில் நிற்க முடியாது. எவன் 6 மணிக்கு மேலே பனையூர் பங்களாவில் போய் படுத்துடணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ட்ராமாவை ஆடாதீங்க. என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். கொளத்தூரில் விஜய்க்கு என்ன கூட்டம் கூடிச்சோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு கூட்டம் காஞ்சிபுரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுது.